ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த 10 மாதங்களா இஸ்ரேல் காசால ஹமாஸ் இயக்கத்தோடு ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சமீபத்துல இஸ்ரேல் ஈரான் தலைநகர் தெஹரான்ல வச்சு ஹமாஸ் இயக்கத்தின் ஒரு முக்கியமான தலைவரான இஸ்மாயில் ஹனீஸ கொலை செஞ்சிருக்காங்க. இந்த இஸ்மாயில் ஹனீஸ் ஈரானுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் பதவியேற்பு விழாக்கு சென்றிருக்கும் போது இஸ்ரேல் ஒரு வான் தாக்குதல் மூலமா அவரை கொலை செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்துல ஐஓசி கூட்டமைப்போட மீட்டிங் நடைபெற்றது. இந்த ஐஓசி மாநாட்டுல 57 இஸ்லாமிய நாடுகள் கலந்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாநாட்டுல ஈரான் இஸ்ரேலுக்கு தான் ஒரு சரியான பதிலடியை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதற்கு ஐஓசி நாடுகள் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே ஒரு யுத்தம் மூளும் அப்படின்னு செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஒரு யுத்தம் நடந்தா இஸ்ரேல் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஈரான் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்பட்டால் எந்த நாடு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ராணுவத்தோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இரு நாடுகளும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கலை அமைத்து சண்டையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவோட இறுதியில ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல ஐநாவுக்கான ஈரானியன் டிப்ளமேட் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில ஈரான் இஸ்ரேலுக்கு சரியான நேரத்துல சரியான இடத்துல ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் மீது வான்வெளியாகவும் தரை மார்க்கமாகவும் தாக்குதல் நடத்துவதற்கு தாங்கள் திட்டமிட்டு வருவதா அவர் சொல்லியிருக்காரு. ஈரான் இஸ்ரேல் எதிர்பார்க்காத அளவிலான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு நாங்க திட்டமிட்டு வர்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பா தரை மற்றும் வான் மார்க்கமா தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் பகுதிகளை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்பட்டால் யுத்தத்தோட முடிவை பிரெடிக்ட் செய்வது ரொம்ப கடினமா இருக்கும். ஏன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளோட முழு ஆதரவு இருக்கு. ஈரானை பொறுத்தமட்டில் சில அரபு நாடுகளோட ஆதரவு இருக்கு. ரஷ்யா மற்றும் சைனா மறைமுகமா ஈரானுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இஸ்ரேல் மற்றும் ஈரான் நேரடியா எல்லையை பகிர்ந்துகிடல. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே ஜோர்டான், ஈராக் போன்ற நாடுகள் இருக்கு. தெஹ்ரான்ல இருந்து ஜெருசலேம் 1850 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்பட்டால் மிசைல்கள் மற்றும் விமானங்களை பயன்படுத்தி தான் தாக்கிக் கொள்வாங்க. இஸ்ரேல் மிசைல் மற்றும் விமான தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அயன் டோம், பேட்ரியட், டேவிட் ஸ்லிங் போன்ற பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை களமிறக்கி இருக்காங்க. ஆனா ஈரானிடம் இது போன்ற அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் கிடையாது. வான் தாக்குதலில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி இஸ்ரேலிடம் அதிகமா இருக்கு. ஆனா வெறுமன டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. அதற்கு அஃபென்சிவ் கேப்பபிலிட்டியும் தேவைப்படுது. அந்த வகையில இரு நாடுகளோட ராணுவ பலத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னா குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் 2024 இன் படி ஈரானிய ராணுவம் உலகத்தின் 14வது வலிமையான ராணுவமா இருக்காங்க. அதுவே இஸ்ரேலிய ராணுவம் உலகின் 17வது வலிமையான ராணுவமா இருக்காங்க. அந்த வகையில ஈரானிய ராணுவத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,10,000 ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதுவே இஸ்ரேல் ராணுவத்தை பார்த்தீங்கன்னா 1,70,000 பேர் இருக்காங்க. ரிசர்வ் படையினரை பொறுத்தமட்டில் ஈரானிடம் 3,50,000 லட்சம் பேர் இருக்காங்க. இஸ்ரேலிடம் 4,65,000 வீரர்கள் இருக்காங்க. ராணுவ வீரர்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தா ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அடுத்து இரண்டு நாடுகளோட விமானப்படையை பத்தி பார்க்கலாம். ஈரான் விமானப்படையில மொத்தமா 551 விமானங்கள் இருக்குது. இஸ்ரேலிடம் 612 விமானங்கள் இருக்குது. ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பொறுத்தமட்டில் ஈரானிடம் 186 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இருக்குது. இஸ்ரேலிடம் 241 ஃபைட்டர்
ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இருக்குது. தாக்குதலுக்காகவே பிரத்யேகமான விமானங்கள் ஈரானிடம் 23 இருக்குது. இஸ்ரேலிடம் 39 விமானங்கள் இருக்குது. தாக்குதல் நடத்தக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டர்கள் ஈரானிடம் 13 ஹெலிகாப்டர்கள் இருக்கு. இஸ்ரேலிடம் 48 ஹெலிகாப்டர்கள் இருக்குது. விமானப்படையை பொறுத்தமட்டில் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா எண்ணிக்கையின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இஸ்ரேலிய விமானப்படை ஈரான் விமானப்படையை விட பெரியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அமெரிக்க தயாரிப்பு அதிநவீன ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தங்கள் படையில் வச்சிருக்காங்க. குறிப்பா F-16, F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் போன்ற பல அதிநவீன விமானங்களை வச்சிருக்காங்க. தாக்குதல் நடத்தக்கூடிய அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்களை மிகப்பெரிய அளவுல தங்கள் படையில் இணைச்சு வச்சிருக்காங்க. ஆனா ஈரானை பொறுத்தமட்டில் 1990கள்ல தான் அமெரிக்காவிடம் இருந்து ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்கியிருக்காங்க. அதற்கு பிறகு ஈரான் மீது போடப்பட்ட பொருளாதார தடைகள் காரணமா ஈரானுடைய விமானப்படை பலம் குறைந்துதான் இருக்குது. ஈரான் ரஷ்யாவிடம் இருந்து மட்டுமே விமானங்களை வாங்க முடியும். ஆனா தற்போது ரஷ்யா உக்ரைன்ல சண்டையிட்டு வர்றதுனால ஈரான் படையில இருக்கக்கூடிய விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை ரஷ்யாவால சப்ளை செய்ய முடியாது. அதனால ஒரு யுத்தம் ஏற்பட்டால் ஈரானிய விமானப்படை மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த விஷயத்தை உணர்ந்துதான் வான் தாக்குதலுக்கு ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஈரானிய ராணுவத்துல மிகப்பெரிய அளவுல மிசைல் மற்றும் ட்ரோன்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்துவாங்க. இஸ்ரேலிடம் அயன் டோம் போன்ற அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால மிக எளிதா ஈரானுடைய மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதலை தடுத்துடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுலதான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஈரான் மிசைல் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தும் பொழுது ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்களை ஒரே நேரத்துல இஸ்ரேல் மீது ஏவி தாக்குதல் நடத்துவாங்க. அப்பொழுது இஸ்ரேலிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால அனைத்து டார்கெட்டுகளையும் தாக்க முடியாத நிலை ஏற்படும். அப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி ஈரானால இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து தரைப்படையை பற்றி பார்க்கலாம். ஈரானிடம் 1996 டேங்குகள் இருக்கு. அதுவே இஸ்ரேலிடம் 1370 டேங்குகள் இருக்கு. கவச வாகனங்கள் ஈரானிடம் 65,700 இருக்குது. இஸ்ரேலிடம் 43,400 கவச வாகனங்கள் இருக்குது. செல்ஃப் ப்ரொபல் ஆர்ட்லரிஸ் ஈரானிடம் 580 இருக்குது. இஸ்ரேலிடம் 650 இருக்குது. மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை பொறுத்தமட்டில் ஈரானிடம் 775 லான்ச்சர்கள் இருக்குது. இஸ்ரேலிடம் 150 மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் இருக்குது. கடற்படையை பொறுத்தமட்டில் ஈரானிய கடற்படையில 101 கப்பல்கள் இருக்குது. இஸ்ரேலிய கடற்படையில 67 கப்பல்கள் இருக்குது. ஈரானிய கடற்படையில 19 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது. இஸ்ரேலிய கடற்படையில 5 நீர்மூழ்கி கப்பல்கள் தான் இருக்குது. ஒரு யுத்த நேரத்துல நீர்மூழ்கி கப்பல்கள் எதிரிகளின் கடல் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவதற்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். ஈரானிடம் 7 பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் இருக்குது. இஸ்ரேலிடம் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் கிடையாது. அடுத்து பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை விட சிறிய ரக கோர்வேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் ஈரானிடம் 3 இருக்குது. இஸ்ரேலிடம் 7 கோர்வேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் இருக்குது. தரைப்படை மற்றும் கடற்படையை பொறுத்தமட்டில் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா என்னதான் கடற்படை மற்றும் தரைப்படை விஷயத்துல ஈரானுக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தணும்னா ஜோர்டான், ஈராக் நாடுகளை தாண்டி வந்துதான் தாக்குதல் நடத்த முடியும். ஆனா இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு தான் ஈரானுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நான் வீடியோவோட தொடக்கத்துல ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே 1850 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இரு நாடுகளும் நேரடியா எல்லையை பகிர்ந்துக்கிடல. இதனால தரைப்படையை பயன்படுத்தி நேரடியா இரு நாடுகளும் சண்டையிட முடியாது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்தாங்க. ஆனா ஈரான் அதுக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. அது என்னன்னா இஸ்ரேலுடன் நேரடியாக எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள்ல தனக்கு ஆதரவான தீவிரவாத குழுக்களை வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா லெபனான் நாட்டுல ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஈரானுக்கு ஆதரவா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. யமன் நாட்டுல ஈரானுக்கு ஆதரவா ஹவுதீஸ் அப்படிங்கிற போராளி குழு செயல்பட்டு வருது. ஈராக்ல இருக்கக்கூடிய ஷியைட் மிலிட்டன்ட் குரூப்ஸ் இஸ்ரேலுக்கு எதிரா ஈரானால பயன்படுத்த முடியும். ஈரான் குறிப்பா லெபனான்ல செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா தீவிரவாத
இயக்கத்தை இஸ்ரேலுக்கு எதிரா மிகப்பெரிய அளவுல பயன்படுத்துவாங்க. ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்தை பயன்படுத்தி லெபனான் மற்றும் சிரியா வழியாக இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த முடியும். சமீபத்துல ஒரு ஐரோப்பிய நிறுவனம் ஹிஸ்புல்லா இயக்கம் குறித்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடியில உலகத்திலே ஹெவிலி ஆர்ம்டு தீவிரவாத இயக்கம்னா அது ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1,20,000 2 லட்சம் ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கம் வச்சிருக்காங்க. ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்திடம் உள்ளது பெரும்பாலும் அன்கைடட் ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் அப்படின்னாலும் அந்த ராக்கெட்டுகளோட துல்லிய தன்மைய சமீப காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருப்பதா சொல்லப்படுது. அதனால ஈரான் இஸ்ரேலுடன் நேரடியா எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல நாடுகள்ல உள்ள தனக்கு ஆதரவான தீவிரவாத இயக்கங்களை கொண்டு இஸ்ரேலை பல திசைகள்ல இருந்து தாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அப்படி தாக்குதல் நடத்தினா இஸ்ரேல் கடுமையான நெருக்கடியை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா இஸ்ரேலை பொறுத்தமட்டில் ஒரு வலிமையான ராணுவத்தை வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த போர்கள்ல பல நாடுகளோட ராணுவத்தை தோற்கடித்த அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தினா உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்கா நேரடியா யுத்தத்துல ஈடுபடுவாங்க. அப்போ யுத்த களத்தோட ஈக்குவேஷன் மிகப்பெரிய அளவுல மாறும். அதனால ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இப்போ எப்படி ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து வருதோ அதே போன்று பல வருடங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பார்க்கலாம், முதல்ல ஈரான் இஸ்ரேல் மீது சொன்னது போன்று தாக்குதலை நடத்துறாங்களா இல்ல வெறும் வாய் சவடால் விட்டுட்டு போறாங்களா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.